அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா, சீனா, அமெரிக்கா தொடர்பான செய்தி தான். அதாவது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ 2 நாள் பயணமாக நேற்று மாலை டெல்லி வந்திருக்கார் நண்பர்களே. அவரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் விமான நிலையத்தில் நேரில் சென்று வரவேற்றிருக்காங்க. பின்னர் அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது சீனா இந்தியாவுக்கு உரம், அரிய வகை கனிமங்கள், சுரங்கப்பாதை எந்திரங்கள் ஆகியவற்றை வழங்க தயாராக இருப்பதாக வாங் யீ உறுதியளிச்சிருக்காருங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு இரு தரப்பும் கூட்டாக வெளியிட்ட செய்தி குறிப்பில் பார்த்தோம்னா, இந்தியா சீனா இடையிலான கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறக்கூடாது, அனைத்து வடிவங்களிலும் வரும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவது இரு நாடுகளின் முக்கிய முன்னுரிமை, தொடர்ந்து நடைபெறும் பேச்சுவார்த்தை மூலம் நிலையான கூட்டுறவும் எதிர்கால நல்லுறவும் உருவாகும் என நம்புகிறோம் என வலியுறுத்தப்பட்டது நண்பர்களே. இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, சீனா இந்தியாவுக்கு உரம், அரிய வகை கனிமங்கள், சுரங்கப்பாதை எந்திரங்கள் ஆகியவற்றை வழங்க தயாராக இருப்பதாக வாங் யீ அவர்கள் உறுதியளித்தது தான் கவனிக்க வேண்டிய ஒன்று. கடந்த மாதம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவுக்கு சென்றபோது இந்தியாவுக்கு தேவையான உரம் மற்றும் அரிய கனிமங்களின் விநியோகம் தொடர்பான பிரச்சனையை நேரடியாக வாங் யீயிடம் எடுத்துரைத்திருந்தார். அதற்கு பதிலாக தற்போது சீனா இந்த விநியோகம் மீண்டும் தொடங்கப்படுவதாக உறுதியளித்துள்ளதுங்க. இது இந்தியாவுக்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என கூறப்படுது. ஏனெனில் உரமும் அரிய வகை கனிமங்களும் இந்தியாவின் வேளாண்மை மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானவை நண்பர்களே. குறிப்பாக ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எனப்படும் இந்த அரிய கனிமங்கள் மின்னணு சாதனங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், சூரிய சக்தி, காற்றாலை போன்ற புதிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சந்திப்பின் போது தைவான் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது சீனாவுக்கு மிக முக்கியமான செய்தியாக கருதப்படுதுங்க. எல்லை பிரச்சனைகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா சீனா உறவில் பதற்ற நிலை நிலவி வந்தது. அத்தகைய சூழல்ல வாங் யீயின் டெல்லி பயணமும் சீனா அரிய கனிமங்களும் உரமும் வழங்கும் உறுதியும் இரு நாடுகளின் உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய முன்னேற்றமாக மதிக்கப்படுதுங்க. அதே நேரத்தில் சீனாவின் இந்த முடிவு இந்திய வேளாண்மை மற்றும் தொழில்துறை துறைகளுக்கு உடனடி நன்மையை அளிக்கக்கூடியதாக இருப்பதால இது அரசியல் மட்டுமின்றி பொருளாதார ரீதியிலும் பெரிய கவனத்தை ஈர்த்திருக்குங்க. மொத்தத்தில் அரிய கனிமங்களை வழங்கும் சீனா உறுதி என்ற அறிவிப்பு இந்த சந்திப்பின் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுதுங்க. அமெரிக்க வரி விதிப்பு நடவடிக்கை காரணமாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அண்டை நாடான சீனாவும் இந்தியாவுக்கு சில விஷயங்களில் உதவ முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்திய பாதுகாப்புத்துறை நமது இராணுவத்தின் வலிமையை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. அந்த வரிசையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய ஒரு அற்புதமான ஆயுதம் பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. பொதுவாக ராக்கெட் அமைப்புகள் தரைப்படை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும். ஆனால் இப்போது DRDO தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு. அதாவது நமது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைடட் பினாக்கா என்ற பலகுழல் ராக்கெட் ஏவுதல் அமைப்பை கடற்படையில் உள்ள எதிரிகளின் போர் கப்பல்களை தாக்கும் வகையில் மாற்றியமைக்கும் திறன் அதற்கு உள்ளது என்று அவர் கூறியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய மற்றும் புரட்சிகரமான முன்னேற்றம். பினாக்கா அமைப்பு என்பது சிவபெருமானின் வில்லில் இருந்து பெயரிடப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ராக்கெட் அமைப்பு நண்பர்களே. இந்த அமைப்பு ஒரே நேரத்தில் 44 வினாடிகளில் 12 ராக்கெட்டுகளை ஏவும் திறன் கொண்டதுங்க. கார்கில் போரில் இந்த பினாக்கா அமைப்பு நமது இராணுவத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்ததுங்க. ஆரம்பத்தில் இந்த ராக்கெட் அமைப்புகள் துல்லியமற்றதாக இருந்தன. ஆனால் இப்போது DRDO அதை மேம்படுத்தி
GPS மற்றும் நமது உள்நாட்டு வழிகாட்டுதல் அமைப்பான நேவிக்கை பயன்படுத்தி 90 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் அளவுக்கு மாற்றியுள்ளதுங்க. இந்த புதிய கைடட் பினாக்கா அமைப்பின் நீண்ட தூரம் மற்றும் துல்லியம் காரணமாக அதை வெறும் தரைப்படை தாக்குதலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் கடலில் உள்ள எதிரிகளின் போர்க்கப்பலை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்று டாக்டர் காமத் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. இது இந்தியாவின் கடற்படைக்கு ஒரு புதிய போர் உத்தியை வழங்குகிறது. தற்போதைய DRDO இந்த அமைப்பின் வரம்பை 120 கிலோமீட்டராகவும் எதிர்காலத்தில் அதை 300 கிலோமீட்டராகவும் அதிகரிக்க வேலை செய்து வருகிறதுங்க. இது இந்திய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை அளிக்கும். முக்கியமாக இந்த ஆயுதங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதால் இந்தியா பாதுகாப்பில் தன்னிறைவு அடைந்து வருகிறது என்பதை தெளிவாக்குகிறது. எதிர்காலத்தில் இந்தியா மிகப்பெரிய பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் மாறும். இந்த புதிய கைடட் பினாக்கா அமைப்பு இந்திய இராணுவத்தின் வலிமையை பல மடங்கு உயர்த்தும் என்பதுடன் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நண்பர்களே. அடுத்த செய்தியாக பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கிய செய்தி. அதாவது இந்திய இராணுவத்தின் போர் வலிமையை மேலும் வலுப்படுத்த இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறது நண்பர்களே. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை அவசரமாக வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதுங்க. இது நமது இராணுவத்தை நவீன கால சவால்களை எதிர்கொள்ள தயார்படுத்தும் ஒரு முக்கியமான நடவடிக்கை நண்பர்களே. இந்த கொள்முதல் திட்டத்தில் என்னென்ன வாங்கப்பட உள்ளன என்பதை பற்றி பார்த்தால், ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள், இலகுரக ரேடார்கள், ஆளில்லா வான்வெளி வாகனங்கள், குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள், குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள், குண்டு துளைக்காத தலைக்கவசங்கள் மற்றும் துப்பாக்கிகளில் பொருத்தக்கூடிய இரவு பார்வை அமைப்புகள் போன்றவை இதில் அடங்கும். இந்த ஆயுதங்களை வாங்குவதற்கான காரணம் என்ன என்பதை பார்த்தால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் எல்லை பகுதிகளில் பாகிஸ்தானிடமிருந்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன நண்பர்களே. இந்த தாக்குதலை முறியடிக்க நமது இராணுவத்திற்கு அதிநவீன உபகரணங்கள்லாம் தேவைப்படுதுங்க. இந்த புதிய கொள்முதல் இந்த அச்சுறுத்தல்களை திறம்பட சமாளிக்க உதவும். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் போன்ற பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு ஆயுத கிடங்குகளை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. மேலும் இந்திய இராணுவத்திற்கு ரூபாய் 40,000 கோடி மதிப்பிலான அவசரகால கொள்முதல் அதிகாரங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளதுங்க. இதன் மூலம் அமைச்சரவை ஒப்புதல், டெண்டர் போன்ற நீண்டகால முறைகள் இல்லாமல் தேவைப்படும் எந்த ஒரு இராணுவ உபகரணத்தையும் உடனடியாக வாங்க முடியும். இது நமது இராணுவத்தின் செயல்பாட்டு திறனை பல மடங்கு அதிகரிக்கும் நண்பர்களே. இந்த திட்டங்கள் எல்லாம் நம் நாட்டின் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு என்ற இலக்கை நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாகும். அதாவது இறக்குமதியை சார்ந்து இருப்பதை குறைத்து உள்நாட்டிலேயே பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதிக்கு ரூபாய் 24,000 கோடியை தாண்டியுள்ளதாகவும் 2029ஆம் ஆண்டுக்குள் அதை ரூபாய் 50,000 கோடியாக உயர்த்துவதே இலக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்திய இராணுவத்தின் இந்த புதிய கொள்முதல் நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்துவதுடன் எதிர்கால போர்களுக்கு நம்மை தயார்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே. அடுத்த செய்தியாக ஆப்கானிஸ்தானில் நடந்த சோகம் என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது ஆப்கானிஸ்தானில் புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற பஸ்ஸில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இதில் 71 பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. ஆப்கானிஸ்தானின் மேற்கு ஹெராத் மாகாணத்தில் ஒரு பயணிகள் பஸ் பார்த்தோம்னா புலம்பெயர்ந்தவரை ஏற்றி சென்று கொண்டிருந்த நிலையில் அப்போது டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்த அந்த பஸ் ஒரு லாரி அப்புறம் பைக் மீது மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு நண்பர்களே. இந்த விபத்தில்
17 குழந்தைகள் உட்பட 71 பேர் வந்து உடல் கருகி உயிரிழந்திருக்காங்க. பெரிய அளவிற்கு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு, பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சம்பவம். ஈரான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு காபூல் நகரை நோக்கி பஸ் சென்ற போது தான் இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி விசாரணையில் தெரிய வந்திருக்கு நண்பர்களே. இந்த விபத்தில் 71 பேர் உயிரிழந்தனர் என்பதை ஆப்கானிஸ்தான் மாகாண அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த விபத்து சமீபத்திய வரலாற்றில் மிக மோசமான போக்குவரத்து பேரழிவுகளில் ஒன்றாகும் அப்படின்ற மாதிரி மாகாண அரசாங்க செய்தி தொடர்பாளர் அகமதுல்லா முத்தகி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தினமும் பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.